நம்ம எவ்வளோ தான் டீக்ளட்டர் பண்ணாலும் நம்ம வீடு குப்பையாகவே தான் இருக்குது. நான் வந்து பர்ஃபெக்டான டீக்ளட்டரிங் மெத்தடாலஜிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டீக்ளட்டரிங்லாம் ரொம்ப கஷ்டம், இதை வந்து செய்யறதுக்கு நம்ம செய்யாமையே இருந்துடலாம். இந்த மாதிரி வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் நானும் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டீக்ளட்டரிங் வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய எஃபர்ட் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நிரந்தரமான சொல்யூஷன் தராது. ஸோ இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறது என்ன அப்படின்னா, டீக்ளட்டரிங் பற்றி மற்றவங்க சொல்லாத சில உண்மைகள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட இது வரைக்கும் செஞ்ச டீக்ளட்டரிங் எஃபர்ட்ஸ் ஏன் வந்து இன்னும் வெற்றிகரமாக இல்லை, அப்புறம் இனிமேல் நீங்கள் செய்ய போகிற டீக்ளட்டரிங் எஃபர்ட்ஸ் வந்து எப்படி வெற்றிகரமாக இருக்கும், அண்ட் நீங்கள் தேடிட்டு இருக்கிற அந்த அமைதியான வீடு, இல்லை அட்லீஸ்ட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற வீடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1, டீக்ளட்டரிங் அலோன் வில் நாட் ஃபிக்ஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ். இப்போ உங்களுக்கு தலை வலிக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு அமிர்தாஞ்சன் எடுத்து தலையில் தேய்ச்சிப்பீங்க, இல்லைனா ஒரு பேனடால் மாதிரி எடுத்து சாப்பிட்ருவீங்க. பட் அதுக்காக பிரெயின் சர்ஜரி பண்ண மாட்டீங்கல்ல. ஆனால் டீக்ளட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரெயின் சர்ஜரி பண்ணியே ஆகணும். யுவர் ஹவுஸ் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் who you are. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு வந்து நீங்கள் என்னெல்லாம் திங்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்களோ அது எல்லாமே வந்து அந்த தடயங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சின்ன வயசில் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரை பிடிச்சிருக்கோம், ஸோ அவங்க ட்ரம்ப் கார்டு வச்சுருப்பீங்க. இல்லை கொஞ்சம் காலேஜ் அந்த டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி இதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. ஸோ அதோட விஷயங்கள்லாம் வந்து அங்கே இருக்கும். பட் நம்ம வீடோட பிரச்சனை என்னென்னா அதையும் தாண்டி ஒரு 1000 விஷயம் கிளட்டராக அமைஞ்சிருக்கு. ஸோ லிட்ரலி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து உங்கள் வீடு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஏன்னா அதெல்லாம் வந்து உள்ளே அடங்கியிருக்கும். ஃபிகரேட்டிவ்லியும் என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட கிளட்டர் வந்து உங்களோட உண்மையான பர்சனாலிட்டியை வெளியே வராமல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ டீக்ளட்டர் பண்ணோம் அப்படிங்கிறச்சு இப்போது நீங்கள் யார், உங்களோட உண்மையான பர்சனாலிட்டி என்ன, அந்த உங்களோட கோல்ஸ் என்ன, அந்த கோல்ஸ்க்கு வந்து உங்களோட இந்த பர்சனாலிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுதா, இல்லை அதுவே வந்து உங்களுக்கு தடையாக இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எந்தெந்த விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் கோல்ஸை நோக்கி நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக போவீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு செல்ஃப் டிஸ்கவரி ப்ராசஸில் போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீடு வந்து உங்களோட கோல்ஸுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் செய்ய போகிற டீக்ளட்டரிங்க்கு வந்து நல்ல மீனிங்கும் இருக்கும், பர்பஸும் இருக்கும், அண்ட் நீங்கள் வந்து அதில் சக்ஸஸும் அச்சீவ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப பெரிய மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் ஃபேன். ஆனால் இப்போ பாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து அவங்க நல்லாவே பண்ணல. ஸோ எப்போல்லாம் நான் ஃபுட்பால் பார்க்குறேனோ எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துச்சு, ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு, அண்ட் எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு ஜாய் கிடைக்கல. பட் என்னோடய பழைய பழக்கங்கள்னால நான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் இந்த டீக்ளட்டரிங் ப்ராசஸில் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த ஃபுட்பால் கிளப் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிடுவேன். அதாவது ஃபுட்பால் இருந்துச்சுன்னா தூக்கிடுவேன். அப்புறம் வந்து அந்த கிளப்போட டீம் மக்கு, மர்ச்சன்டைஸு, அந்த டிஷர்ட்டு, இது எல்லாத்தையும் தூக்கிடுவேன். ஸோ தட் எனக்கு வந்து என் வீட்டில் அதை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது நான் பண்ணுறதுனால என்னோட கோல்ஸை நோக்கி நான் போகிறதுக்கு எது வந்து தடையாக இருந்துச்சோ அதை ஓவர் கம் பண்ணி என் ஃப்ரிட்ஜுக்கு மேலே நான் வந்து எழுதி வச்சுருப்பேன் என்னோட கோல்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ நான் டெய்லி வந்து பார்க்குற மொதல் விஷயம் என்னோட கோல்ஸாக தான் இருக்கும். ஸோ என்னை இன்னும் ஒரு ஃபோக்கஸ்டாகவும் மோட்டிவேட்டட் பர்சனாகவும் அது வந்து மாற்றுது. நம்பர் 2, சூஸ் யுவர் ஹார்ட். டீக்ளட்டரிங் ஈஸின்னு யாருமே சொல்லலை. இப்போ நான் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு தமிழ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்திருப்போம். ஸோ காலகாலமாக நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க வச்சுக்கிட்டு இருந்த திங்ஸ்லாம் கூட நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறையா அமைஞ்சிருக்கும். ப்ளஸ் இப்போது கொலு பொம்மை, சீர்வரிசை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணலாமா அப்படின்லாம் கூட சில சமயம் தோணும். இந்த மாதிரி விஷயங்கள் மேலே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசினா அவங்க ரொம்ப சென்டிமெண்டல் ஆகி ரொம்ப இமோஷ்னல் ஆவாங்க. இட்ஸ் அ ஹார்ட் கான்வர்சேஷன். ஸோ இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம் டீக்ளட்டரிங்கே. ஸோ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, லிவிங் வித் கிளட்டர் இஸ் ஈக்குவலி ஹார்ட் ஆர் இன்ஃபேக்ட் ஈவன் வர்ஸ். ஏன்னா வந்து சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க, தி அமௌண்ட் ஆஃப் கிளட்டருக்கும் உங்களோட லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டைரக்ட் கோரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளட்டர்டான என்வாயன்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ளைட் ஆர் ஃபைட் எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகும். நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு சூஸ் யுவர் ஹார்ட்ஷிப் ஆஃப் டீக்ளட்டரிங். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரொலாங்டு எக்ஸ்போஷர் டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே வரும். ஸோ அதனால் டீக்ளட்டரிங் இஸ் ஹார்டு தான், பட் சூஸ் நாட் டு லிவ்
அண்டர் ஸ்ட்ரெஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். நம்பர் 3, நோ ஒன் வாண்ட்ஸ் யுவர் ஸ்டஃப். நான் கூட வந்து டீக்ளட்டரிங் ஆரம்பித்த போது இவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணி நான் வந்துட்டு வாங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு என் ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒருத்தர்கிட்ட கொடுக்கலாம், அது வேல்யூ பண்ணுற ஒருத்தர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் வீட்டு வேலை செய்வாங்கள்ல அவங்கள்ட்டலாம் கேட்டேன், நீங்கள் எடுத்துக்கிறீங்களாமா அப்படின்னு. அவங்க வந்து வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்கள் தெருவில் யாராவது எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டபோது, இல்லைப்பா இப்போல்லாம் வந்து ஒருத்தொத்தங்க ஒரு ஸ்டைலில் போட்டுக்கிறாங்க, அண்ட் அதெல்லாம் வந்து எனக்கு ஈஸியாக ஒரு 50 ரூபா 100 ரூபாயிலேயே கிடைக்குது, அதனால் உங்கள் சட்டையெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே பிராண்டட் ஷர்ட் தான், பட் எனக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு ஆளே இல்லை. இதே போல் நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, எங்கிட்ட 50 வருஷமாக நான் வாங்கிட்டு இருந்த புக்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட இருக்குது, இப்போ வந்து யாராவது அதை எடுத்துப்பாங்களா, அதை எப்படி நான் டீக்ளட்டர் பண்ணுறது அப்படின்னு. என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்கள் ஒரு புக்கை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஞாபகம் வரும். ஸோ அவங்கக்கிட்ட இந்த புக்கு வேணுமா, எஸ் ஆர் நோ அப்படின்னு வந்து கேளுங்க. சப்போஸ் எஸ் அப்படின்னாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுங்க. சப்போஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டேக் த ஹார்ட் டிசிஷன், அதை வந்து விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை இதை டீக்ளட்டர் பண்ணி அந்த ஹார்ட் டிசிஷன் நான் தூக்கி போட்டேன் அப்படிங்கிறத எடுக்கிறது இஸ் ஸோ மச் பெட்டர் தென் 1000 டைம்ஸ் அதை பார்த்து நான் வந்து யார்கிட்ட கொடுக்குறது, எப்போ கொடுக்குறது, இல்லை தூக்கி போடலாமா வேணாமான்னு சொல்லி உங்கள் மைண்டை வந்து நீங்கள் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ டேக் த ஹார்ட் டிசிஷன், லெட் இட் கோ. நம்பர் 4, there is no magic method of decluttering. என்னதான் நான் வந்து 20 rules of decluttering அப்படின்னு வீடியோ போட்டாலும் decluttering வந்து ரொம்ப பர்சனலைஸ்டு ப்ராசஸ். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை வந்து declutter பண்ணணும் அப்படின்னு தோணும், ஒரு ஆர்டரில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். என்ன மெத்தட் சூட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். பட் என்னோட ஒன்லி அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிகர் அவுட் எது வந்து உங்களை ரொம்ப பாதர் பண்ணுது அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் declutter பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த டீக்ளட்டரிங் டிசிஷன் மேக்கிங்கை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களில் டீக்ளட்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸுக்கு நீங்கள் மூவ் ஆகலாம். பட் ஒன்று சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா த ரேட் ஆஃப் திங்ஸ் கம்மிங் இன் ஷுட் பி லெஸ் தென் த ரேட் ஆஃப் திங்ஸ் கோயிங் அவுட். இல்லைனா உங்கள் வீடு வந்து இன்னும் டீக்ளட்டராகவே தான் இருக்கும், ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேட்லேயே தான் இருக்கும், ரொம்ப டிமோட்டிவேட்டாகவும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும் ஆவீங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்ட் ஃபாஸ்டராக நீங்கள் வந்து பெரிய டிசிஷன்ஸ்க்கு மூவ் பண்ணணும். 5th வந்து டீக்ளட்டரிங் வந்து ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு ப்ராசஸ். நான் இப்போ சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய நான் ஃபிசிக்கல் திங்ஸ் பற்றி பேசாமல் நான் வந்து எமோஷ்னல் அண்ட் மைண்ட் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா டீக்ளட்டரிங் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நீங்கள் வந்து யார், உங்கள் பர்சனாலிட்டி என்ன, உங்களோட இப்போ இருக்கிற பர்சன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு மாதிரி நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அது வந்து உங்கள் வீடு வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, இல்லை உங்கள் கோல்ஸை வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துது, அது வந்து கசப்பான நினைவாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தூக்கி போடலாமா, இல்லை அதெல்லாம் விட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் வந்து அந்த இமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அண்டர்கோ பண்ணியே ஆகணும். இதை தவிர நீங்கள் வந்து ஒரே வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்களோட இமோஷன்ஸ் அண்ட் அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் கொடுப்பாங்க. ஸோ அதில் சிலது வந்து நீங்கள் போடலான்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஒப்பீனியனையும் நீங்கள் வந்து வேல்யூ பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். தக்காகாதீங்க. ஏன்னா ஒரு ஆவரேஜ் இந்தியன் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8000 பொருள் இருக்குது. ஸோ கொலு பொம்மையை வந்து உங்கள் அம்மா வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 7-8 சிசர்ஸ் இருக்கலாம், அதில் நீங்கள் 2 தூக்கி போட்டால் கூட யாருக்கும் தெரியவும் தெரியாது, கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கெட் யூஸ் டு டீக்ளட்டரிங் அண்ட் கெட் யூஸ் டு மேக்கிங் தோஸ் டெசிஷன்ஸ். அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆல்வேஸ் கீப் தி ஆப்ஜெக்டிவ் இன் மைண்ட். உங்கள் வீடு வந்து உங்களோட பர்சனாலிட்டியோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரௌடாக இருப்பீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அண்ட் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸே வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்கும். ஸோ இந்த எமோஷன்லாம் நீங்கள் அண்டர்கோ பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த அப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் நான் வந்து நிறையா எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் மென்டல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசியிருக்கேன். பட் 20 things that you don't need and you can declutter அப்படிங்கிற வீடியோ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு பை எடுத்துகிட்டு உங்கள் வீடை சுற்றி ஒரு ரவுண்டு போனீங்கனாலே அந்த பை ஃபுல்லாயிரும் ஆஃப் திங்ஸ் தட் யூ டோன்ட் நீட். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். உங்களை வந்து டீக்ளட்டர் பண்ண விடாத காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஷேர் பண்ணுறேன்.